அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் ச. ராஜேஸ்வரி, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, ஏடிஎம் மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, நாகப்பட்டினம். நான் இப்ப பேச போற தலைப்பு தமிழ் முதலாம் ஆண்டு, பகுதி 1, முதலாம் ஆண்டு, 2ஆம் பருவத்திற்கு உரியது. சிறுத்தையே வெளியில் வா. இதனை எழுதியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் ஒரு பன்முக சிந்தனையாளர் ஆவார். பாரதியிடம் முதல் அறிமுகமாகும் பொழுது எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா என்று பாடினார். இந்த கூற்றே பாரதியாருக்கு பிடித்து விட்டது. உடனே அவரை நட்பு கொண்டு விட்டார். மேலும் அவர் பெண் கல்வி சிந்தனையாளர். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று பெண்களுக்கு கல்வியின் இன்றியமையாமையை தெளிவாக எடுத்துரைத்தவர். விதவை மறுமணம் குறித்து சிறப்பாக கூறியுள்ளார். வாடாத பூ போன்ற மங்கை நல்லாள், மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ என்று மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தவர். இவர் ஒரு பொது உடைமை சிந்தனையாளரும் ஆவார். நெல் சேர உழுது உழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் என்று சிறப்பாக எடுத்துரைத்தவர். இவருக்கு கவிதை எழுதும் பழக்கம் உண்டு. ஆனால் சிறந்ததொரு ஆழமானதொரு கவிதையை எப்படி எழுத வேண்டும் என்று பாரதியார் கற்றுக் கொடுத்தார். பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் இடையேயான அவர்களுடைய உறவு எப்படிப்பட்டது என்றால், ஆழமான குரு சிஷ்ய உறவாக இருந்தது. நெருங்கிய நட்பும் இருந்தது. பாரதியார் பாரதிதாசனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டு எளிமையான நடையில் கவிதை எழுத கற்றுக் கொடுத்தார். பாரதிதாசனின் உடல் பயிற்சி ஆசிரியர் மற்றும் பாரதியாரின் பாதுகாவலரான வேணு நாயக்கர் மூலம் பாரதியாரும் பாரதிதாசனும் அறிமுகமானவர்கள். வேணுவின் திருமணத்தில்தான் பாரதிதாசன் பாடிய பாடல் சுதந்திர போராட்ட வீரர்களான வ.வே. சுப்பிரமணியம் மற்றும் சீனிவாசாச்சாரி ஆகியோரால் பாடப்பட்டது. இத்தகைய பாரதிதாசன் 1891 கனக சபை லக்குமி அம்மைக்கு மகனாக புதுச்சேரியில் பிறந்தார். தனது இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் நிறைய இலக்கண நூல்கள் எழுதி உலகத்திற்கு அறிமுகமானவர். நிரவி என்னும் ஊரில் ஆசிரியராக பணியாற்றியவர். பாரதியாரின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு
பாரதிதாசன் எங்கெங்கு காணினும் சக்தியடா, ஏழு கடல் நிறம் அவள் வண்ணமடா என்று அவர் எழுதிய கவிதையே அவருக்கு பேரும் புகழையும் ஈட்டிக் கொடுத்ததாகும். இவர் எழுதிய படைப்புகள் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், எதிர்பாராத முத்தம், பாண்டியன் பரிசு, புரட்சி கவி, இசை அமுது, அழகின் சிரிப்பு, தமிழச்சியின் கத்தி, ரணியன் அல்லது இணையற்ற வீரன், குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், வீரத்தாய், இருண்ட வீடு, இன்னும் பல்வேறு நூல்களையும் பல்வேறு கட்டுரைகளையும் எழுதியவர். இவர் எழுதிய பிசிராந்தையார் நாடகம் 1969 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சிறுத்தையே வெளியில் வா. இது எப்படிப்பட்ட சூழலில் இந்த பாடல் உருவானது என்று கேட்டால், 1945 ஜனவரி மாதம் தென்னார்காடு மாவட்டத்தில் கடலூர் ஊரில் புதுப்பேட்டையில் திராவிட மாணவர் மாநாடு ஒன்று நடைபெற்றது. அப்பொழுது அங்குள்ள மாணவர்களுக்கு எழுச்சி ஊட்ட வேண்டும் என்பதற்கிணங்க அவர் சிறுத்தையே வெளியில் வா எனும் பாடலை வாழ்த்து பாடலாக எழுதி அனுப்பினார். அந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் திரு சம்பத் அவர்கள் ஆவார். இந்த பாடல் ஆசிரிய பாடலால் அமைந்தது. அதாவது திராவிட மாநாட்டில் அந்த மாணவர்கள் உணர்ச்சி பொங்க பாடினர். இதனை அன்பழகன் அவர்கள் அழகாக உணர்ச்சி ததும்பியதோடு பாடினார். வீரத்தின் விளைநிலமாக இருக்கின்ற தமிழகத்தின் பின்னணியில் வாழ்ந்தவர்தான் பாவேந்தர் பாரதிதாசன் ஆவார். அவர் நம்முடைய தமிழ் இனமும் தமிழ் மக்களும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கின்றனர் என்பதை அறிந்து அவர் பல உணர்ச்சி பாடல்களை மனதார விடுதலை அடைய வேண்டும் நம்முடைய தமிழகம் என்ற நோக்கில் பல பாடல்கள் பாடினார். அதில் ஒன்றுதான் சிறுத்தையே வெளியே வா எனும் பாடலாகும். பாரதிதாசன் கவிதைகளில் திராவிடன் எனும் கவிதை தொகுப்பில் வெளிவந்த நூலாகும். இதனை உணர்ச்சி ததும்ப வீரத்துடனும் விழிப்புணர்வுடனும் மாணவர்களிடம், இன்றைய இளைஞர்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே பாடினார். அப்பாடலை இப்பொழுது காண்போம். சிறுத்தையே வெளியில் வா. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில். நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்பிட் பறவையே சிறகை விரி எழு. சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி. இங்கு உன் நாட்டு கழுதை ஆட்சியா?
கைவிரித்து உவந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கு என்று பார்க்கினில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழி பற்று எங்கே, விழிப்புற்று எழுக, நிகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு, குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே, மறிக்குணா கடல் போல் மாப்பகை மேல்விடு, நன் மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு, உன் மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய், மக்களை ஒன்று சேர், வாழ்வை உயர்த்துக, கைக்குள திறமை காட்ட எழுந்திரு, வாழ்க இளைஞனே, வாழ்க நின் கூட்டம், வாழ்க தமிழர் நாடு, வாழ்க நின் வையத்து மாப்புகழ் நன்றே. இப்பொழுது இதனுடைய பொருளை நாம் காண்போம். அதாவது நம்முடைய தமிழ் மொழி, தமிழ் இனம் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடப்பதை இன்றைய இளைஞர்கள் மீட்டு பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இன்றைய இளைஞர்கள் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். அவர்கள் நினைத்தால் நாம் நம் தாய்மொழியை வளமாக நாடறிந்த மொழியாக ஆக்கலாம் என்பதற்காக பாவேந்தர் பாரதிதாசன் பாடியுள்ளார். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டு விட்டது, கூட்டிற்குள் அடைந்திருக்கும் சிறுத்தையே நீ வெளியே வா, உன்னை எலி என்று இகழ்ந்தார்கள் எல்லாரும். அவர்களெல்லாம் அஞ்சி நடுங்கும்படி புலியாக நீ செயல் செய்ய புறப்படு, ஆகவே நீ வெளியே வா, நல் இருளினை கூட பகல் என்று எண்ணி நீ எழுந்திரு, வெளியே வா. இதற்கு பாவேந்தர் பாரதிதாசன் சிம்புட் பறவையோடு ஒப்பிட்டு கூறியுள்ளார். ஏனெனில் சிம்புட் பறவையானது தன்னை விட வலிமை மிகுந்தது, வீரத்தையும் உடையது. தன்னை அழிக்க வருகின்றார்கள் என்பதை எண்ணி அது பயங்கரமாக சண்டை போட்டு ஜெயித்துவிடும். அப்படிப்பட்ட சிம்புட் பறவையின் குணா அதிசயத்தை போல நீனும் உன்னுடைய திறமைகளையும் வீரத்தையும் நீனும் என்ன செய்ய வேண்டும், அப்படியே வெளிக்கொணர்ந்து தமிழ் இனத்தையும் தமிழ் நாட்டையும் அயலவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். ஆகவே சிம்புட் பறவையே போல நீனும் சிறகை விரித்து எழ வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் பாவேந்தர் பாரதிதாசன். சிங்க இளைஞனே, சிங்கம் போன்ற இளைஞனே, உன்னுடைய முகத்தை திருப்பி காட்டு, உன்னுடைய கண்களை நன்றாக திறந்து பார். இங்கு உன்னுடைய நாட்டினை கழுதை ஆட்சி செய்கின்றதா? அயல் நாட்டிலிருந்து ஒன்றுமே இல்லாமல் நம் நாட்டிற்கு வந்த கயவர்கள் நம்மை எல்லாரையும் பொய்யாக பேசி நம்மளுடைய ஐம்புலன்களையும் மறைத்து நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழிக்கே விலங்கு இட்டு நம்மளுடைய தாய் திருநாட்டை பற்றி கொள்கின்றனர். நமக்கு மட்டும்தான் உரிமை, ஆனால் நம் உரிமையை அவர்கள் பறித்துக் கொள்கின்றனர். நீ வீரத்தோடும்
விழிப்புணர்வோடும் செயல்படுவதற்காக எழுந்திரு. வழி வழி வந்த உன்னுடைய மரத்தனம் எங்கே? மரபு வழியாக வந்த உன்னுடைய வீரத்தையும் வேகத்தையும் எங்கே விட்டாய்? உன்னுடைய மொழி பற்றி எங்கே போனது? நீ விழித்திருக்க வேண்டும். எழுந்திரு. உனக்கு ஒரு நிகழ்ச்சி நேர்ந்தால், அதாவது தமிழகத்தில் உள்ள ஆண்மகனுக்கும் பெண்மகளுக்கும் ஒரு நிகழ்ச்சி என்று நேர்ந்தால் அவர்கள் இழந்து விடுவர். உண்மையாக நேர்மையாக வெற்றி கிடைத்தால் அவர்கள் அணிகலன்கள் போல கூடுவர். இந்த வையகத்தை ஆண்ட நம்முடைய தமிழர்களின் மரபு என்னவென்றால், வீரத்தோடும் விழிப்புணர்வோடும் வேகத்தோடும் செயல்பட வேண்டும். அந்த மரபு எங்கே போய்விட்டது? உன்னுடைய கையிலே காட்ட நீ வேகமாக எழுந்திரு. குறிக்கும் இளைஞர் கூட்டம் எங்கே போனது? கடலை நாம் தடுக்க முடியாது. அதே போல எதிரிகளின் படைகளை நாம் தடுப்பதற்காக உன்னுடைய கூட்டம்லாம் எங்கே போனது? மேலே எழுந்து வா. நம் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு விடுதலை வேண்டும். அதற்காக நீ என்ன செய்? எழுந்திரு. பொன் போல இருக்கின்ற நம்முடைய தாய்மொழிக்கு நீ புதுமை ஏற்ற வேண்டும். அதற்காக மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்வை எல்லாம் உயர்த்த வேண்டும். அதற்காகவே இளைஞர்கள் எல்லாம் எழுந்து உங்களுடைய திறமையை காட்ட வேண்டும். வாழ்க இளைஞர் கூட்டமே, வாழ்க நின் கூட்டம், வாழ்க தமிழர் நாடு, வாழ்க நின் வையத்து மாப்புகள் நன்றே. உன்னுடைய கூட்டம் நன்றாக வாழ வேண்டும். நம்மளுடைய திராவிட நாடு நன்றாக வளர வேண்டும். நாம் அனைவரும் பெரிய புகழ் அடைய வேண்டும். அப்படி அடைய வேண்டும் என்றால் இளைஞர் கூட்டம் நீங்கள் எல்லாரும் எழுந்து நின்று விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று தெளிவாக ஆழமாக உணர்ச்சி பொங்க இன்றைய இளைஞர்களிடம் பாவேந்தர் பாரதிதாசன் இந்த பாடலை அறிமுகப்படுத்துகிறார். பாவேந்தர் பாரதிதாசனுக்கு தாய்மொழி மீதும் தமிழ் மொழி மீதும் மிகுந்த அக்கறை உடையவர். நம் தாய்மொழியை தமிழ் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இளைஞர்களால் மட்டுமே முடியும் என்பதை அறிந்து இன்றைய இளைஞர்கள் கூட்டம் எல்லாரும் எழுந்து வீரத்தோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுக என்று உணர்ச்சி ததும்ப பாடிக்காட்டியுள்ளார். உலக அரங்கில் விவேகானந்தர் ஒரு நாள் பேசும் பொழுது 100 இளைஞர்களாவது முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்று அறிவுறுத்தியவர். ஏனெனில் இன்றைய நாளைய இந்தியா இன்றைய இளைஞர்களின் கையில்தான் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துரைத்தனர். நம்மளுடைய தாய்மொழியும் தமிழ் மொழியும் உலகத்திலேயே பரவி வளமான மொழியாக திகழ வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.